எங்களுடைய இதுவரை ஏற்றுக்கொண்ட கொள்கை, இதுவரை நடந்து வந்த பாதை, இதுவரை எங்களுடைய செயல்பாடுகள் இவை அனைத்தும் மாற்றாமல் அதே கொள்கையோடு அதே இலக்கோடு பயணிப்பதற்கான இயக்கங்களோடு கட்சிகளோடு இணைந்து பணியாற்றலாம், இணைந்து பயணப்படலாம் என்று முடிவெடுத்தோம். அதில் நாங்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்த கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன், அந்த தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். நாங்கள் ஏற்றுக்கொண்டது தமிழ் தேசிய கொள்கைகள். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு ஈழத்தில்தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஈழ நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதுவரையும் பயணித்து வந்தோம். அந்த நோக்கத்தில் சிதையாமல் பயணித்து கொண்டிருப்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். ஆகவே அவர்களோடு கரம் கோர்த்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது ஒன்றே தீர்வு என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்து அறிவிக்கின்றோம். இன்று முதல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முழுமையாக இணைக்கிறோம், அரசியல் கட்சியாக இணைக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஒரே கட்சியாக இணைந்து, ஏனென்றால் நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமே அரசியல் கட்சியாக மாறினால் என்னன்ற கேள்விலாம் இதுவரைக்கும் எழுந்துச்சு. நாங்கள் விவாதித்தோம். எத்தனையோ கட்சிகள் இந்த இடத்துல தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. அதோடு ஒரு கட்சியாக நாங்கள் இணைந்து எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய கால நேரத்தையும் விரயம் செய்ய விரும்பலை. எங்களுக்கு அதிகாரம் ஒன்றே வலிமையானது, அதை அடைத்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல் கட்டமான தீர்வு. ஆகவே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான். நாங்கள் இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, அதுவும் அதே போல தான் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை வெல்ல முடியுமா அதனால் அப்படிங்கிறது அங்கே கேள்வி ஆயிடுச்சு. அங்கே அதிகாரத்தை வெல்லவே முடியாது, அதன் தலைமை அதை நோக்கி பயணிக்கலை, அதுக்கு வேறொரு மறைமுகமான திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்குது. ஆகவே இது வாய்ப்பே கிடையாது. இனிமேல் குறைந்தபட்சமாக இப்போ எங்களுடைய தலைமையில், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி நாங்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா அது சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலம் உழைப்பை கொட்டி இது பண்ணியிருக்கோம். நாங்கள் யாரும் ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியோ இல்லை சினிமா பின்புலமோ இல்லை ஒரு மிகப்பெரிய இதோ கிடையாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய கால நேரமும் எங்களுடைய பொருளாதாரம் விரயமாகக்கூடாது, அது உண்மையாக தமிழர் உரிமைக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்னொரு கட்சியோட இணையன் முடிவு பண்ணிட்டோம். நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான் இது.